ஹலோ வீவர்ஸ், நீ நான் காதல் டுடே எபிசோட் கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. முரளி கொடுப்பாங்க. முரளி பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுறதுக்காக அபியோடைய கையை பிடிக்கவும் அபிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ராகவுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதுக்கப்புறமா விஷ் பண்ணி முடிச்சுட்டு கேக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் ராகவ் பார்த்தீங்கன்னா அது வாங்குறதுல அபிக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து அபி இந்த சாரீ நீ கட்டிக்கணுன்னு இந்த இடத்துல முரளிகிருஷ்ணா சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அது முரளிகிருஷ்ணா வாங்கி கொடுத்த அந்த ஒரு சாரீ. அதனால பாட்டி அதை சொல்லாது கூட கொடுப்பாங்க. இது நீ நாளைக்கு கட்டிக்கணும் சரிங்க பாட்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா புடவை எடுத்துகிட்டு போகிறாங்க. தூங்கும்போது ஒரு டைம் ராகவை பார்க்குறாங்க. எதுக்குன்னா இவர் இப்பயாச்சும் விஷ் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பயுமே வந்து நம்மளுடைய முரளிகிருஷ்ணா அதாவது ராகவ் வந்து விஷ் பண்ணாத அவங்க பாட்டுக்கு தூங்கிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுளே, இப்படி ஒரு கொடுமையான ஒரு புருஷனை எனக்கு நீ அமைச்சு கொடுத்துருக்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கொடுமைக்கார புருஷனாக இருந்தாலுமே ஒரு விஷஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் இவர் அதோட மோசமான ஒருத்தராக இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா கல்யாணம் பண்ண எவ்வளோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்படி ஒரு நிலைமையில என்னை தள்ளி விட்டுட்டே கடவுளே அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்றலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அபி தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் வந்து ரூமுக்கு பிரச்சனை வருது. நான் தான் போய் ஃபஸ்ட்டு குளிப்பேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் சண்டை போடுறாங்க. நான் தான் குளிப்பேன்னு சொல்லியே அபி கையில் இருக்க அந்த புடவை ராக கிழிச்சிடறாங்க. அந்த டோருக்கு மாட்டி ஐயோ பாட்டி கொடுத்த புடவை இப்படி கிழிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் நான் தான் போவோங்க எனக்காக ஒரு புடவை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ராக ஒரு புடவை எடுத்து வந்து அபி வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. அபி நான் கொடுத்த புடவை என்னமா ஆச்சுன்னுவாங்க. இல்லை பாட்டி அது தெரியாது கிழிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. அப்போ முரளிகிருஷ்ணாவுக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா நீ வாங்கி கொடுத்தது கிழிஞ்சிருச்சுன்றாச்சு அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணா செம டென்ஷன் ஆகுறாங்க. இது அவர் எடுத்து கொடுத்து தான் சூப்பராக இருக்குது அப்படி இது கூட அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி வந்துட்டு ராகவுடைய அப்பா ஃபோட்டோ கிட்டேயும் அம்மா ஃபோட்டோ கிட்டேயும் போயிட்டு அந்த இடத்துல கும்பிட்டுக்கிறாங்க. கும்பிட்டு முடிச்சுட்டு சரி கோவிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வாங்குவாங்க. அப்படியே உனக்காக பாயசம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு அனு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பாதாம் பிஸ்ஸா எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆமாம் ஊராம் தர காசில் வந்தால் எல்லாம் சொகுசு தான் அப்படின்வாங்க. அது அப்படியே ஸ்டாக்கிங்கில் கீழே போட்டுருவாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் இப்படி எல்லாம் சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் இது என்னுடைய காசில் வாங்கி நான் எல்லாம் பண்ண பாயாசம்ன்றாங்க. அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசுறீங்க உங்களுக்கு அசிங்கமா இல்லை, இனி இது மாதிரி பேசுறீங்க அவ்வளோதான்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உடனே அப்படியே இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து ராக்கி பாக்ஸு அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே குட்டி பாக்ஸ் எல்லாருக்குமே வந்து நானே வந்து வாங்கி சம்பளம் தந்துடுறேன், அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிறோன்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு இனிமேல் இப்படி பேசுகிறேன்னு வாங்க. பின்ன வேறு எப்படி பேச முடியும் சொல்லுங்கள். பாருங்கள் அவங்க பேசுறது ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா, எப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உடனே இந்த இடத்துல நீங்கள் பாரு அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா பார்த்துக்கலாம் அப்படின்னு பாட்டி சமாதானப்படுத்துறாங்க. சித்ரா வாயை அடிக்கிட்டு ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு பாட்டி சித்ராவை திட்டி விட்டுருவாங்க. இனி வந்து இந்த வீட்டில் நீங்கள் பேசக்கூடாதுமா, இப்படியே நீங்கள் அனுவியும் அபி ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தீங்க நான் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன் தெரிஞ்சுக்கோங்கன்னு வாங்க. சாரி கேளுங்க அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு டைம் சொல்லாத இருந்தால் போதும்னு அனு சொல்கிறாங்க. மன்னிச்சிருந்துவாங்க. அதுக்கப்புறமா வந்து ராகவும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வாங்கினாங்க. அவங்களும் கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. இது முரளிகிருஷ்ணாவால் தாங்கிக்க முடியல, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.